வத்தலக்குண்டு பேரூராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் வத்தலக்குண்டு பேருந்து நிலையத்தில் உள்ள 87 கடைகளை ஏலம் விடுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு சிறப்பு நிலை பேரூராட்சி கூட்டம் கூட்ட அரங்கில் நடைபெற்றது. வத்தலக்குண்டு பேரூராட்சியில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கு பேரூராட்சி தலைவர் சிதம்பரம் தலைமை வகித்தார். துணைத் தலைவர் தர்மலிங்கம் முன்னிலை வகித்தார். பேரூராட்சி செயல் அலுவலர் சரவணகுமார் வரவேற்றார். தலைமை எழுத்தர் முருகேசன் தீர்மான அறிக்கையை வாசித்தார். இந்த கூட்டத்தில் வத்தலக்குண்டு மயானத்தில் இயங்கும் பிணவரைக்கு தண்ணீர் வசதி செய்து தரவும், புதுப்பட்டியில் உள்ள ஆதிதிராவிடர் நலமாணவிகள் இல்லம் அருகே உள்ள குப்பைகளை அகற்றவும் முடிவு செய்யப்பட்டது. வத்தலக்குண்டு நகர் முழுவதும் புதிய குடிநீர் குழாய் பதிக்கும் பணி காரணமாக தோண்டப்பட்டு மக்கள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். இதனால் தற்காலிகமாக தெருக்களில் உள்ள மண்மேடுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. மேலும் வத்தலக்குண்டு பேருந்து நிலையத்தில் இயங்கி வரும் 87 கடைகள் மற்றும் மயான சாலை வணிக வளாகம் உள்ளிட்ட கடைகள் புதிதாக ஏலம் விட முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பல்வேறு திட்டங்கள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பேரூராட்சி கவுன்சிலரும் திமுக நகர செயலாளருமான சின்னத்துரை, பேரூராட்சி கவுன்சிலர்கள் ரவிச்சந்திரன், மணிவண்ணன், சிவக்குமார், முத்துமாரியம்மாள், சுமதி பிரியா, தமிழரசி, ரமிஜா பேகம், ராமுத்தாய் ஆகியோர் கலந்து கொண்டனர். முடிவில் சுகாதார ஆய்வாளர் கருணாகரன் நன்றி கூறினார். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.